ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டுக்கு வந்து மளிகை பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு குடிகாடு போகலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அங்கே போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த தடவையும் அங்கே போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அங்கே பில்லு போடுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நமக்கு என்னென்ன பொருள்னு பில்லு போட்டு உள்ளே வந்து பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்மளோட நேம் கொடுத்து ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து அங்கே பில் போடுறோம் இல்லையா, பேர் வந்து கூப்பிடுவாங்க, எந்த ஊர்லேருந்து இந்த பேர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ போயிட்டோன்னா நம்ம வந்து ஜாமான்லாம் செக் பண்ணி கொடுத்துருவாங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பில்லு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பொருள்லாம் எடுத்து வைக்கிறது, இன்னொருத்தவங்க வந்து அந்த பில்லை வச்சு செக் பண்ணுவாங்க என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது குடிகாட்டுக்கெலாம் போய் ஜாமான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கல்யாணத்துக்கு, இது மாதிரி விசேஷம், அந்த மாதிரி இதுக்கெலாம் நிறையா பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு அது மாதிரி தான் வந்து அங்கே போய் பொருள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து இந்த தடவை அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பல்காகவே வாங்கியிருந்தோம். ஒரு 5 மாதத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனால் இங்கே மயிலாடுதுறையை கம்பேர் பண்ணும்போது குடிகாட்டில் வந்து விலை கம்மியாகவே இருக்குது, பொருளும் நல்லா இருக்குது. ஸோ யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள் வாங்கினது வந்து சண்முக விலாஸுங்கிற கடையிலேருந்து தான் எல்லா பொருளுமே வந்து வாங்கியிருந்தோம். ஒருத்தவங்க வந்து பில்லு படிக்க ஒருத்தவங்க வந்து எடுத்து வச்சுட்டே இருக்காங்க பாருங்கள். ஸோ அப்பயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் நம்ம வாங்கின பொருள் எல்லாமே அங்கே கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா பொருளுமே கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஒருத்தவங்க எடுத்து வைக்க இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்கில் வந்து எல்லாத்தையுமே தனியாக பருப்பு தனியாக, மசாலா ஐட்டம்ஸ் அது மாதிரி தனித்தனியாக கட்டி நம்மளுக்கு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி தான் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம். நேற்று ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் போனோம். நம்ம வந்து காலையிலே போயிட்டோன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா சரியான கூட்டமாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் டயத்துலலாம் சுத்தமாக வாங்கவே முடியாது. இப்போ ஃபங்க்ஷன் டைம்லாம் இல்லைங்கிறதுனால ஃப்ரீயாக நாங்கள் வாங்கிட்டு எல்லாத்தையுமே காரில் ஏற்றியாச்சுங்க. ஸோ எனக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு, அப்புறம் வந்து கீர்த்திக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வர வழி செமையான வெயில். ஸோ ஜூஸும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.